எய்த் பே கமிஷன்ல ஒரு பெரிய அப்டேட் வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இப்போ இந்த எய்த் பே கமிஷன்ல தொடர்ந்து தன்னோட டிமாண்ட்ஸ வந்து வச்சுட்டு இருக்காங்க. அவங்களுடைய யூனியன்ஸா இருக்கட்டும், டிபார்ட்மெண்ட்ஸா இருக்கட்டும். ஸோ எந்த ஒரு ஆர்கனைசேஷனும் அவங்களுக்கு என்ன தேவையோ அப்படின்றத டிமாண்ட் வச்சுட்டே இருந்தாங்க. அதுக்கு ஒவ்வொரு அப்டேட்டா நம்ம பார்த்துட்டே இருந்தோம். ஆனா இப்போ என்ன டிமாண்ட் ஒரு மேஜர் டிமாண்ட். என்ன மேஜர் டிமாண்ட் அப்படின்னா, இந்த டிஏவா இருக்கட்டும், டிஆரா இருக்கட்டும் இத கால்குலேட் பண்ற அந்த மெத்தட வந்து மொத்தமா சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற ஒரு டிமாண்ட தான் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த ப்ரொபோசல் மட்டும் அப்ரூவல் ஆச்சு அப்படின்னா, ஃபியூச்சர்ல பென்ஷன் வாங்குறவங்களா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம ஸ்டாஃப்ஸா இருக்கட்டும், இவங்க எல்லாத்துக்குமே வந்து எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இந்த டிமாண்ட் வந்து யார் வச்சாங்க? இந்த டிமாண்ட் எதுக்காக வச்சாங்க? ஸோ அது மட்டும் இல்லாம இதனால எம்ப்ளாயீஸ்க்கும், பென்ஷனருக்கும் எந்த மாதிரியான இந்த மந்த்லி இன்கம்லாம் வந்து டிஃபர் ஆகும்? எந்த மாதிரி ரிலேட்டடான வந்து இருக்கு பேலன்ஸ் பண்ணும் அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். முதல்ல இந்த டிஏவும், டிஆரும் எப்படி வந்து கால்குலேட் பண்றாங்க அப்படின்னா, இப்போ சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் ஸ்டாஃப்ஸ்க்கா இருக்கட்டும், இல்ல வந்து பென்ஷனர் இருக்கட்டும், டியர்னன்ஸ் அலோன்ஸ் அண்ட் வந்து பென்ஷனருக்கு அந்த டியர்னன்ஸ் ரிலீஃப் குடுப்பாங்க இல்லையா? இது எல்லாமே வந்து இந்த ஏஐசிபிஐ ஐடபிள்யூ அப்படின்ற இன்ஃப்ளேஷன் இன்டெக்ஸ் பேஸ்ல தான் வந்து கால்குலேட் பண்ண போறாங்க. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இப்ப மார்க்கெட்ல பொருட்கள்லாம் எந்த அளவு வந்து பிரைஸ் இருக்கு, இப்போ சந்தையில வந்து பொருட்களோட விலை வந்து எவ்வளவு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றத ட்ராக் பண்ணி அதுக்கு வந்து இந்த டிஆரா இருக்கட்டும், டிஏ இருக்கட்டும் இது எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஆனா எம்ப்ளாயீஸ் வந்து இப்போ யூனியன்ஸ் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ அத இந்த மாதிரி கால்குலேட் பண்றீங்க இல்லையா? ஸோ இந்த இன்டெக்ஸ் வந்து பழைய டேட்டாவை பேஸ் பண்ணி இருக்கு. ஸோ அதனால இப்போ இருக்க லைஃப் ஸ்டைலா இருக்கட்டும், லிவிங் காஸ்டா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம மார்க்கெட் அந்த ரியாலிட்டியா இருக்கட்டும், இதை வந்து பேஸ் பண்ணி அந்த மெத்தடை வந்து சேஞ்ச் பண்ணுங்க. எல்லாமே ஓல்டா இருக்கு. ஸோ அது எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணி இப்போ ஃபுல்ஃபில்லா வந்து ஒரு ரெஃப்ளெக்ட் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது எல்லாமே ஓல்டா இருக்கு. அதனால நல்லா இல்ல அப்படின்றதுனால ஒரு நியூ மெத்தட கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி டிமாண்ட் தான் வந்து இப்போ வந்து வச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ நியூ இன்ஃப்ளேஷன் இன்டெக்ஸ் ஏன் வேணும் அப்படின்னா, இந்த ஏஐடிஇஎஃப் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ மக்கள்கிட்ட இந்த ஸ்பெண்டிங் பேட்டர்ன் வந்து ரொம்பவே வந்து சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்றதையும், மெடிக்கல் எக்ஸ்பென்ஸா இருக்கட்டும், எஜுகேஷன் காஸ்டா இருக்கட்டும், ஃபுட் எக்ஸ்பென்ஸ், டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ், டெய்லி எசென்சியல்ஸ் எல்லாமே வந்து சில வருஷத்துக்கு ஒரு பெரிய அளவில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ குறிப்பிட்ட ஒரு வருஷம் இப்போ பாருலே இப்போ 4 மாசத்துக்குள்ளேயே நல்லா அதிகமாயிருச்சு. ஸோ நம்ம வந்து இப்போ 6 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த பேஸ்லேயே பண்ணாம சில எல்லா விஷயங்களுமே மாறி இருக்கு அப்படின்றதையும் வந்து எடுத்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஆனா வந்து இன்னும் பழைய கால்குலேஷன் மெத்தட நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா, அந்த சரியான பிக்சரை வந்து காட்ட முடியாது. அவங்களுக்கு சரியான அந்த யூஸ்ஃபுல்லான அந்த அமௌண்ட் வந்து போய் சேராது அப்படின்றது தான் இந்த ஆர்கியூமெண்ட். ஸோ அதனால ஒரு அப்டேட்டடான இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் வந்து கொண்டு வரணும் அப்படின்ற டிமாண்டை தான் வந்து இப்போ வச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த ஒரு நியூ இண்டெக்ஸ்னால பென்ஷனருக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் வரும் அப்படின்னா, எல்லாருமே எதிர்பார்க்கிற பாயிண்ட் இதுதான். ஏன்னா நியூ இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் வந்துச்சு அப்படின்னா, இந்த டிஆர் கால்குலேஷன் எப்படி சேஞ்ச் ஆகலாம் அப்படின்றது தான். அதாவது இன்ஃப்ளேஷன் இம்பாக்ட் இன்னும் அக்யூரேட்டா வந்து கேப்சர் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த பென்ஷனருக்கு வழங்கப்படுற அந்த டியர்னஸ் ரிலீஃப் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ லாங் டர்மா பார்த்தோம் அப்படின்னா, இது பென்ஷன் இன்கம் மட்டும் இல்லாம அவங்களுடைய அந்த மந்த்லி இன்கம் வந்து பூஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு பாசிட்டிவ் மூவா இருக்கும் அப்படின்றதையும், குறிப்பா ரைசிங் பிரைசஸ் ரீசன்னால ரொம்பவே வந்து ஸ்ட்ரகிள்க்கு உள்ளாகிற அந்த பென்ஷனருக்குலாம் ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட், ஃபினான்ஷியல் ரிலீவா இருக்கும் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது தவிர என்ன மாதிரியான டிமாண்ட்ஸ்லாம் வச்சிருக்காங்க? இதுதான் மேஜர் டிமாண்ட். ஸோ இதை தவிர என்ன மாதிரி டிமாண்ட் வச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த டிஆர் ரீஃபண்ட் மட்டும் இல்லாம இன்னும் பல டிமாண்ட்ஸை வந்து எய்த் பே கமிஷன்ல வந்து வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, அதுல இந்த முக்கியமா அந்த ஃபிட்மென்ட் ஃபேக்டர் 3க்கு மேல வேணும் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படின்றதையும், இந்த டிமாண்ட் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு அப்படின்னா அந்த பேசிக் சேலரி கண்டிப்பா வந்து ஜம்ப் ஆகலாம். அதுக்கு மட்டும் இல்லாம இந்த கிராட்டிடியூட் லிமிட்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ பென்ஷன் ரிவிஷன் ப்ராசஸையும் வந்து திரும்ப ஈஸி ஆக்கணும். இந்த பழைய பென்ஷன் ஸ்கீம் வந்து திரும்ப கொண்டு வரணும் அந்த சிஸ்டத்தை. ஸோ இது எல்லாமே வந்து ரெக்கமெண்டேஷன் மூலியமா வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதனால எம்ப்ளாயிஸ்க்கும் சரி, பென்ஷனருக்கும் சரி 2 பேருக்குமே வந்து பெனிஃபிட்ஸ் கிடைக்கிற மாதிரி தான் எல்லாரும் டிமாண்ட்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ எம்ப்ளாயீஸ் யூனியன்ஸ்மே வந்து அதை தான் நம்புறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன மாதிரி ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு? எய்த் பே கமிஷன் வந்து இப்போ நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இப்போ ஃபைனல் அப்ரூவல் வந்து எதுக்குமே வரல. ஸோ இந்த டிமாண்ட்ஸ் எல்லாமே வந்து ரிவ்யூ ஸ்டேஜில் தான் இருக்கு. ஸோ எய்த் பே கமிஷனை பொறுத்தவரை ரெக்கமெண்டேஷன் அனலைஸ் பண்ணி தன்னோட ரிப்போர்ட்டை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வந்து கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த டிமாண்ட்ஸ் எல்லாமே அக்செப்ட் பண்ணுமா, இல்லை இது எல்லாமே ப்ராக்டிக்கலாக இருக்கா அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து அனலைஸ் பண்ணிட்டு டிமாண்ட் வந்து ரிஜெக்ட் பண்ணுறதா
பண்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதே மாரி அக்செப்ட் பண்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்போதைக்கு எல்லாமே ஒரு ப்ரொபோசல் ஸ்டேஜ்ல தான் வந்து இருக்கு அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஸோ அந்த அப்டேட் மட்டும் தான் இப்போதைக்கு நம்மளால கொடுக்க முடியுது. ஓவராலா பார்க்கும்போது இந்த டிஏ, டிஆர் உடைய அந்த கால்குலேட் முறைய வந்து சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா, எந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் வரும் அப்படின்றத சில விஷயங்கள நான் சொன்னேன். ஸோ இது வந்து கால்குலேட் பண்ற முறை வந்து சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா, என்ன மாரியான விஷயங்கள்லாம் இம்பாக்ட் ஆகும்? என்ன மாரி விஷயங்கள் பெனிஃபிட் கிடைக்கும்? ஸோ எந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனல ஃபாலோ பண்ணிக்கோங்க.